ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்தவரே, மகிமை உள்ளவரே, ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ளவரே, வாக்கு மாறாதவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். காலைதோறும் உங்கள் கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது போல கர்த்தாவே, இந்த அருமையான கால வேலையிலே உம்முடைய நாமம் மையப்படும்படியாக இந்த கால வேலையை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தீமைகளை காத்துக்கொள்ளுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வர வேண்டியவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டு வாங்க. லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. 6 முதல் முடி வரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பாடலாரனை ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுதரம். இந்த காலை வேளையில் தேவனை சில பாடலை பாடி உன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த ஒரு பாடல், என் பலனாகிய என் கர்த்தாவே, நான் உண்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லைங்கிற பாடலை பாடி உன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா
என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகமே மகிமை நீ, நண்பனின் சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். கேடகமே மகிமையும் நீ, நண்பனின் சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்தீர். என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. அழுது புலம்பும் நேரமெல்லாம், நாங்கள் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. எங்களை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே ஆமாப்பா, நாங்க கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன். நாங்க கைவிடப்படுவதில்லை. ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே தாண்டி நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல், உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. எல்லாரும் சொல்லுவோமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. ஆமாப்பா, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன். நாங்க கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவர், நாங்கள் ஒருபோதும் ஆண்டவர் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, ஆமென், 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 ஆமென். எங்கள் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை விரைந்து வந்து தாங்குகிற கரங்கள். ஆண்டவரே, நாங்கள் தடுமாறும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களை ஆண்டவர் ஏந்துகிற கரங்கள். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஆமாப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. எங்களை அணைக்குதையா உம் கிருபை. ஆமாப்பா, நாங்கள் அழுது புலம்புகிற நேரத்தெல்லாம் எங்களை அள்ளி அணைக்கிறது உங்க கிருபை. ஆண்டவர் பெரியதே. அந்த கிருபை எங்களை ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் எங்களை ஆண்டவர் அள்ளி அணைக்கட்டும். நாங்கள் அன்று தடுமாறும் போது எங்களை கால்களை பலப்படுத்தட்டும். ஆண்டவர், நாங்கள் தயங்கி நிற்கும் போது கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, நீரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவர், திருத்துதே கொடுத்து நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. மைக் கொடுத்துட்டு வா. மைக் எடுத்து. அதுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே சிதம்பரத்திலே நடக்கக்கூடிய நல்ல அருமையான ஒரு கூடுகை, பரிசுத்தவான்களுடைய மிகுந்த பிரயாசத்தோடு அந்த கூட்டங்கள் இன்னைக்கு ஒழுங்கு செய்யப்பட்டு காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நடக்க இருக்கிறது. முதலாவது மழை காலமாக இருக்கிறது. நேற்று இரவெல்லாம் சரியான மழை பெய்திருக்கிறது. இந்த பகற்காலத்திலே மழை இருக்கக்கூடாது. இந்த கூட்டம் நடக்கிற அந்த நாளில் மழை இல்லாமல் ஆண்டவர் கிருபை செய்யணும். ஏன்னா இந்த ஜெயங்கொண்டத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் நாங்கள் தினமும் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு பொறுப்பெடுத்தேன். ஆண்டவர் கிருபையினால் நான் தினமும் 1/2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வார். அதுபோல் அநேகரும் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு அநேக தேவ ஜனங்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த மீட்டிங் வந்தவங்க கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பாங்க. ஆக ஜெபங்கள் கேட்கப்படும். இந்த நாளிலே மழை இல்லாமல் தடை செய்து எப்படியாவது இந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாய் நடக்க எல்லாருடைய பிரயாசத்தையும் பார்த்து கர்த்தர் வாய்க்க செய்ய ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அதுக்காக ஜெபித்து விட்டு நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவரே, பரலோகம் திறந்து இந்த 12 மணி நேரமும் மக்கள் போக்குவரத்துக்கு எந்த தடையும் இல்லாமல், பரிசுத்தவான்கள் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஆண்டவரே ஆராதிப்பதற்கும் வசனத்தை சொல்வதற்கும் ஜெபங்களை ஏறெடுப்பதற்கும் எந்த தடையும் இல்லாமல் இந்த 12 மணி நேரமும் பரிசுத்த ஆவியானவர் கரங்களிலே எடுத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த கூட்டங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக பரிசுத்தரே, ஹல்லேலூயா, உங்கள் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 8 மாவட்டங்களை இணைத்து வைத்திருக்கிற அந்த கூட்டங்களிலே உங்கள் மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரும்படியாய், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இறங்கி வரும்படியாய் ஓரா சந்தோட ஹல்லேலூயா கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தனை நாட்களாக 1/2 மணி நேரம் எல்லாரும் போராடி ஜெபிச்சிருக்கிறோம். முழங்காலில் இருந்து ஜெபிச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்து ஆண்டவரே இந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், நேற்று இரவு நடந்த ஆயத்த கூட்டங்களை ஆசீர்வதித்த தேவன் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்கி வரும்படியாய் ஓரா சந்துரா மானிகதரமான் சாலுதுனா பல பரிசுத்தவான்கள் பல சபையார்கள் ஜெபிச்சிருக்கிறாங்கப்பா. எல்லாருடைய ஜெபமும் உம்முடைய சமூகத்தில் தூபமாய் வந்து இந்த பகற்காலங்களில் நடக்க போகிற அந்த கூடுகை ஆசீர்வாதமாய் நடக்க உங்கள் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்ம யோபு புஸ்தகத்தை குறித்து ஸ்தோத்திரம் சில வார்த்தைகளை நம்ம தியானிப்போம். யோபின் புஸ்தகம், தலைப்பு யோபின் புஸ்தகம். ஸ்தோத்திரம் என்று நம்ம படிக்கிறோம். தலைப்பு யோபின் புஸ்தகம். அல்லேலூயா. சார், இந்த நாளிலே இந்த யோபு புஸ்தகத்தை சற்று சில காரியங்களை நாம் விளக்கங்களை பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். இந்த யோபின் புஸ்தகத்தை எழுதியவர்கள் ஸ்தோத்திர குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. ஆனால் எழுதியவர்கள் அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது கிமு 1500 முந்தையதாக இருக்கலாம் ஸ்தோத்திரம் என்று நிச்சயமாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் அப்படி இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். கிமு 1500 இது ஸ்தோத்திரம் வந்திருக்கலாம், எழுதியிருக்கலாம் என்று. ஆகவே மைய கருத்து நீதிமான்கள் துன்பப்படுவது ஏன்? இதனுடைய யோபின் புஸ்தகத்தினுடைய ஒரு மைய கருத்து நீதிமான்கள் துன்பப்படுவது ஏன்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஞான இலக்கியம். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஞான இலக்கியம் கவிதை நூல்கள் என்று பழைய ஏற்பாட்டில் இது என்ன செய்யப்படுதுன்னா
இவைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. எப்படி? ஞான இலக்கிய கவிதை நூல்கள் என்று இந்த ஸ்தோத்திர புதிய ஏற்பாட்டில், இந்த பழைய ஏற்பாட்டிலே அது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஞானம் என்று கருதப்படுவதற்கு காரணம், அகில உலகமே கேட்டுக்கொண்டிருக்கும் முக்கிய கேள்விகளுக்கு இது என்ன செய்யுது அப்படின்னா, ஸ்தோத்திரம், விவாதிக்கிறது. இது பயங்கரமாக அந்த காரியங்கள் எல்லாம் விவாதிக்கிறது. கவிதை என்று கருதப்படுவதற்கு காரணம், இந்நூல் முழுவதும் கவிதை நடையிலே எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, இந்த நூல் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? கவிதை நடையிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த புஸ்தகம் யோபின் புஸ்தகம் பலவிதமான பண்டிகை காலங்களிலே வாசிக்கப்படுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. சங்கீதத்தை போல எஸ்தர் புஸ்தகம், யோபின் புஸ்தகம் என்று சொல்லி இந்த புஸ்தகத்தை பல பண்டிகை காலங்களிலே வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள் யூதர்கள். இந்த கவிதை உண்மையான வரலாற்று மனிதரை, அப்படின்னா அந்த யோபுவை பற்றியது என நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா? இந்த கவிதை நடையாக எழுதப்பட்ட இந்த புஸ்தகம் உண்மையான வரலாற்று மனிதனை, யோபுவை உடையதாய் இருக்கிறது. சோதரம், ஒரு வரலாற்று மனிதன், உண்மை சம்பவம், ஏதோ பெயரளவில் எங்கேயோ நடந்ததெல்லாம் அப்படி இல்லாமல் ஒரு உண்மை சம்பவத்தை அதை எடுத்து அதை அழகாக இந்த சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அருமையாக நமக்கு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் வாசிக்கலாம். ஒரு யோபுவை பற்றி உள்ள ஒரு உண்மை மனிதன் யோபுவை பற்றி உள்ளது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க பார்க்கலாம். படிங்க, டக்குனு படிங்கம்மா, சொல்றத காதில் வாங்கிக்கங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஸ்தோத்திரம். தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் கலைச்சிருங்க. காலையில் கம்பீரமாக இருங்க. தூக்கம் கலையிலன்னா தலையில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வாங்க. மைக்கில் படித்தா தான் இந்த இதுக்குள்ளே போவோம். எதுக்குள்ளே? பதிவு பண்ணுறோம்ல, யூடியூப்குள்ளே, அதில் போவோம். இல்லைன்னா நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். படிங்க. உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். 4ஆம் அதிகாரம் 14 படிங்க. 4:14, 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14 படிங்க. நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களிலும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். 20ஆம் வசனம் படிங்க. 14:20 இல்லை 4:20 4:20 படிங்க. 4:20 இல்லை. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை, தானாய் செத்ததாயும் பீருண்டதாயும் நான் சிறு வயது முதல் இருக்கும் வரைக்கும் அருவருப்பான இறைச்சி என் வாய்க்கு பட்டதும் இல்லை என்றான். இல்லை, இந்த வசனங்கள் இல்லை. இந்த வசனங்கள் எசேக்கியேல்ல யோபுவை குறித்து சில வார்த்தைகள் சொல்லியிருக்கோம். நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் 14லேருந்து 20 படிச்சிங்கன்னா அதில் சில காரியங்கள் யோபுவை குறித்து சில விஷயங்கள் இருக்கும். சரி, அடுத்தது யாக்கோபு ஸ்தோத்திரம் 5:11 படிங்க. யாக்கோபு 5:11. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று நான் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று. எசேக்கியேல் காலங்களிலே யோபு குறித்து அவர் சில விஷயங்களை அங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம்.
இந்த புஸ்தகம் ஊஸ்து தேசத்தில் எழுதப்பட்டது என்று, இது பிற்காலத்தில் யோதோம் என்கிற அழைக்கப்படுகிறது என்று யோபுவின் வாழ்க்கை வரலாற்று எபிரேயத்தை சார்ந்ததை பார்க்கிலும் எபிரேயத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. எபிரேயத்தை சார்ந்தது என்று, ஏனென்றால் அந்த தேசம் வந்து எபிரேய தேசத்தில் இருந்ததுனால, எபிரேய மக்கள் மத்தியில் இருந்ததுனால அவங்க அந்த எபிரேயத்தில் தான் அது வந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏனெனில் ஏதோம் அரபிய தேசத்தில் உள்ளது. ஏதோம் என்று சொல்லுகிறது அரபியா தேசத்தில் இருக்கிறது. யோபு வாழ்ந்த காலம், யோபு புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் என இரண்டாக பிரிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா, யோபு வாழ்ந்த காலம் வேற, ஆனால் எழுதப்பட்ட காலமும் வேற. அப்போ ரெண்டு காலமும் வேற வேற. ஸ்தோத்திரம். வாழ்ந்த காலம் வாழ்ந்து முடிஞ்சிச்சு, அடுத்தது அதை எழுதுனது இன்னொருத்தர் எழுதியிருக்கிறார். அப்படி யோபு புஸ்தகத்தை அந்த காலத்தை மாற்றி எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே யோபு 42:16 படிக்க பார்க்கலாம். யோபு 42:16. மூத்த மகளுக்கு எமிமால் என்றும், இரண்டாம் மகளுக்கு எத்சியால் என்றும், மூன்றாம் மகளுக்கு கெரோனாப்பூ என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். வாசிங்க, கடைசி வசனம் வரை வாசிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். எத்தனை வருடம்? திரும்ப படிங்க. எத்தனை வருஷம் யோபு உயிரோடு இருந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது? இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இது ஆபிரகாம் காலத்துல யோபு வாழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு முன்னாடியே அவர் பிறந்து வாழ்ந்ததாக சொல்லப்பட்டதுனால யோபின் வயது 200 இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யோபின் வயது வேத பண்டிதருடைய கணக்கின்படி யோபு ஆபிரகாம் காலத்துக்கு முன்னே உள்ளவராய் இருந்தால் அவருக்கு வயது 200 தொற்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ 200 வயது வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருக்கலாம் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. இதை நம்ம ஸ்தோத்திரம் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இதை நம்புகிறோம்ல, எதை நம்புகிறோம்? ஆபிரகாம் காலத்தில் தான் யோபு வந்தாருன்னு நம்புகிறோம். நம்ம எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. வேத பண்டிதர்கள் எல்லாருமே அதிகமாக சொல்கிறது ஆபிரகாமுக்கு முன்னமே அவர் வந்தார். ஏன்னா ஆபிரகாம் அந்த தான் குடும்பத்துக்கு தானே பலி செலுத்துகிற ஒரு நல்ல அனுபவத்தை உடையவராக இருந்தார். பார்த்தீங்களா, அந்த காலத்தில் அப்படி தான். அதே மாதிரி யோபுவும் தன் குடும்பத்துக்கு பலி செலுத்துகிறவராய் காணப்பட்டார். அப்போ எல்லா விஷயங்களையும் அவரே எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆமாம், அவரே சொந்தமாக அந்த பலிகளை செலுத்துகிறவராய் காணப்பட்டார். அதே மாதிரி ஆபிரகாம் காணப்பட்டார், யோபு காணப்பட்டார். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் அவங்க 2 பேரும் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன பலி செலுத்தினாரோ, எப்படியெல்லாம் கர்த்தரோடு தொடர்பு கொண்டிருந்தாரோ, அதே மாதிரி தான் இவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆபிரகாமும் தொடர்பு கொண்டு இப்படி சில காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இப்போ நம்ம ஸ்தோத்திரம், யோபு ஆபிரகாம் காலத்திலே வந்தவராக காணப்பட்டிருக்கிறார். 200 வயதுக்கு ஏதுவாக அவர் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. யோபின் புஸ்தகம் 1:3 படிக்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 1:3. அது அவர் எப்படி அவரை செய்கிறார் பாருங்க, படிங்க. யோபு 1:3. அவனுக்கு 7000 ஆடுகளும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அந்த அவ்வளோ பெரிய ஆடு மாடுகளை உடையவராக காணப்பட்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் அவ்வளோ ஆடு மாடுகளை உடையவராக காணப்பட்டார். அதே மாதிரி யோபும் காணப்பட்டார். பார்த்தீங்களா, யோபுக்கும் அவ்வளோ ஆடு மாடுகள்லாம் இருந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கும் அது மாதிரி அப்படி வளர்ந்தார். அப்படி ஸ்தோத்திரம். நீங்கள் 42:12 படிங்க. 42 யோபு 12 படிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், பாருங்க, அப்ப திரும்ப சொல்றாரு, முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்ததனால்
14,000 அப்ப அந்த இரட்டிப்பான அந்த மிருக ஜீவன்களை கடவுள் வந்து அவருக்கு கொடுக்குறார். பாத்தீங்களா? அப்ப ஆபிரகாம் காலத்துல எப்படி அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் இருந்ததோ அதே போலதான் யோபு காலத்திலையும் ஆசீர்வாதங்கள் இருந்தது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப எண்ணிக்கையின் அடிப்படையை யோபு வந்து 1:5 படிங்க. 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து இந்த ஆபிரகாம் எப்படி பலிகளை செலுத்தினாரோ அதே மாதிரி என்ன பண்றாரு, இவரும் போய் பலிகளை செலுத்துகிறதாக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாமை போல குடும்பத்துக்காக யோபு வந்து ஆசாரிய ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இப்ப ஸ்தோத்திரம் 1:4 படிங்க. யோபு 1:4. அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அதே போல 5:13 படிங்க. 5:13. அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார், திரியாதக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். 5:13. சமுதாயத்தில் கோத்திர பிதாக்கள் சமுதாயத்தில் அடிப்படை விஷயங்கள் சில காரியங்களை தான் அவர் அங்கே சொல்லிட்டு வராரு. அடுத்த நீங்கள் யோபு 1:15 படிங்களேன். 15 படிங்க. யோபு 1:15. சபையார் அவைகள் மேல் விழுந்து. ஆமா, சபையார் என்று சொல்றது கல்தையரின் கழுதையர்களின் ஒரு தாக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அங்கே இருந்திருக்கிறது. அப்புறம் எல்சடாய் என்றால் இந்த சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்சடாய் சர்வ வல்லவர் என்று அதில் 31 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எல்சடாய் என்கிற அந்த வார்த்தை 31 முறை பயன்படுத்தப்பட்டதாக. அப்படியா? ஸ்தோத்திர என்று 31 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இஸ்ரவேலர்களை பற்றிய மோசேயின் நியாயப்பிரமாணமும் குறிப்பிடவில்லை. அந்த காலத்தில் மோசே நியாயப்பிரமாணங்கள் குறிப்பிடப்படவில்லை. அல்லேலூயா. ஆமாம், அந்த யோபு அந்த காலத்தில் நியாயப்பிரமாணங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆபிரகாம் அந்த காலத்தில் அது எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ கிமு 2000 கோத்திர பிதாக்களுடைய காலத்தில் யோபு அப்போ என்ன செய்திருக்கிறாங்க? அப்போ யோபு காரியங்களை எழுதியிருக்கிறார்கள். கிமு 950 சாலமோன் காலத்தில் ஸ்தோத்திரம் வாழ்ந்தவர். எப்போ வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம் 2000 ஸ்தோத்திரம் அவர் கிமு 950 வாழ்ந்தவர். ஆனால் 2000 கிட்ட தான் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அது எழுதியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோபு 1:2-10 படிங்க பார்க்கலாம். யோபு 2:10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. 950 எழுதப்பட்டதாக சொல்றாங்க, எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகின்றன. நீங்கள் சோத்திரம். அடுத்தது நீங்கள் யோபின் புஸ்தகம் 37:5 படிங்க. 37:5 சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். 37:5. யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ 42:7 படிங்க பார்க்கலாம். 42:7 இருந்து 17 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா
ஸ்தோத்திரம். அவரு ஸ்தோத்திரம். அது ஒரு கண்ணோட்டமான ஒரு காரியமா இருக்கும். படிங்க. கர்த்தர் இந்த ம், வார்த்தைகளை ம், யோபுவோடே பேசின பின் ம், கர்த்தர் தேமாயானின் எலிபாசை நோக்கி, ம், உன்மேலும் ம், உன் 2 சிநேகிதர் மேலும் ம். எனக்கு கோபம் மூளுகிறது. பாருங்கள், ஸ்தோத்திரம். இந்த ஆ, யோபினுடைய நண்பர்கள் பேசின அந்த வார்த்தைகளாலே அவர் கோபப்படுகிற ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல பார்க்கிறோம். யோபு 7 முதல் 17 வரைக்கும் அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 5:11 படிங்களேன். 5:11. யாக்கோபு 5:11 சீக்கிரம் படிங்க. 5:11. இதோ ம். பெருமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையா இருக்கிறவர்களை என்ன செய்யறோம்? ஆமாம். ஆமா, அவங்க அவங்க வந்து வெறுமையா இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். அதாவது தூக்க கழகத்தில் ஏதாவது வாசிச்சிடுறாங்க, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கிறவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் வாசிக்க தெரியாதவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் நமக்கு கொஞ்சம் தவறுகள் இருக்கலாம், திருத்திக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஏன்னா படிக்க தெரியாதவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள தான் கடவுளை என்ன செய்கிறாரு, அந்த காலையில் எழுப்பி உட்கார்ற அளவுக்கு பலம் தந்திருக்கிறார். நல்லா படிக்க தெரிஞ்சவங்கலாம் படுக்கையில் இருக்கிறாங்க. அதனால் ஸ்தோத்திரம். நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கிறத தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதனால் இப்போ நம்ம அதை கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திரும்ப படிங்கம்மா. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? யோபனுடைய பொறுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனுடைய பொறுமைக்கு உண்டான அந்த சம்பளம், அந்த கடைசி நிமிஷத்துல தேவன் அந்த பொறுமைக்கு கொடுக்கிற கூலி, அதை வந்து நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? யோபு வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்தது. ஏன்னா இந்த யோபுவை படிக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு யோபுவை போல சோதனை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனா யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, யோபுவை போல நான் பொறுமையா இருக்கிறேன், அந்த அந்த மாதிரிலாம் கிடையாது. யோபு வந்து எவ்வளோ பொறுமையா இருந்தாருன்னு எவ்வளோ தெளிவாக சொல்லுது. ஆனால் அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, யோபுவை போல நான் கஷ்டம் சகிச்சேன், கண்ணீர் விட்டேன், கவலைப்பட்டேன், பயங்கரமாக பிரச்சனையை அனுபவித்தேன் என்றெல்லாம் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, நான் யோபுவை போல யாராவது பொறுமையாக இருந்தேன்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது பழக்கம் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. பார்த்தீங்களா? அது மாதிரி நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கொஞ்சம் தவறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் ஸ்தோத்திரம், நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இதில் யோபு 32:37 படிங்க. ஆதியாகமம் 32:37 படிங்களேன். ஆதியாகமம் 32:37 படிங்க பார்க்கலாம். அதில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லி இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். படிங்க. 32 நல்லா பாருங்க. சரி, அப்போ யோபு 32:37 படிங்க. சார் கவனிங்கள். இதில் வந்து ஸ்தோத்திரம் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. 38-42 வரை, 38ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆம் அதிகாரம் வரை யோபுவின் அறியாமையை குறித்து தேவனே சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் அறியாமையை குறித்து தேவனே வந்து சில விஷயங்களை பேசுகிறாரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 42ஆம் அதிகாரம் 7 17ஆம் வசனம் வரை யோபு தன் பழைய நிலைமைக்கு திரும்பி அடிப்படை ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று, இரட்டிப்பான நன்மையை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முன் இருந்ததை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு முன்னே வாழ்ந்த காலங்களில் ஒரு பங்கோடு வாழ்ந்திருந்தாலும், ஆனால் சோதர இரண்டாவது அவர் ஆசீர்வதிக்கப்படும் போது முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமையானது அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததுனாலே யோபுவை குறித்து இன்னைக்கு அவர் பொறுமையாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அவசரப்படலை, எல்லா விஷயத்திலும் அவர் பொறுமையாக, தாழ்மையாக, சகிப்புத்தன்மையாக அவர் காணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. யோபு வந்து நல்ல ஒரு தொழில்
செய்யக்கூடியவராய் இருந்தார். ஒரு கட்டிட நிபுணராக காணப்பட்டிருக்கிறார். ஒரு கட்டிட நிபுணர் என்றால் அந்த தேசத்தில் எந்த ஒரு பில்டிங் பண்ணாலும் தொழில் பண்ணனாலும் எல்லா ஆலோசனைகளையும் யோபுகிட்ட தான் வந்து கேட்பாங்களாம். பார்த்துங்க, யோபுகிட்ட தான் வந்து கேட்பாங்களாம். யோபு தான் அதுக்கு வந்து எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுவார். அதனால யோபு இல்லாமல் ஒரு அணுக்கள் கூட அங்கே அசையாது. அவர் இருந்த அந்த ஊஸ்து தேசத்தில் யோபு வந்து எல்லாரும் கட்டி அணைத்து அவர்களோடு சொல்லுகிற அந்த காரியத்திற்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. அதனால தேசத்திலே அவர் ஒரு பெரும் தலைவராக பெரிய பொறுப்பாளராக அவர் இருந்திருக்கிறார். யோபுவை போல அந்த அரசர், அந்த யோபு காலத்தில் உள்ள ஒரு அரசரும் இருந்திருக்கிறார். அந்த அரசன் கூட யோபு கேட்டு தான் எல்லா விஷயமும் செய்வானா. பார்த்தீங்களா, யோபு கேட்டு தான் எல்லா விஷயமும் செய்வானா. அப்போ அரசாங்கத்துக்கும் யோபு உரியவராக இருந்திருக்கிறார். ராஜ்யத்திற்கும் அவர் உரியவராக இருந்திருக்கிறார். அந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையிலே அவர் இருந்திருக்கிறார். பல ராஜாக்களை ஆபிரகாம் முறியடிச்சிட்டு வர்றாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்க ஊஸ்து தேசத்திலே அவங்க ராஜாக்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். அப்படி அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் நல்ல ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யமாக ரொம்ப அருமையாக இருந்திருக்கிறார். அங்கே தான் இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கிறது. அந்த பொறாமை கொள்ளக்கூடிய நிலையிலே அவருடைய ஜீவியம் காணப்பட்டிருக்கிறது. பொதுவாக மக்களே எப்போதும் பொறாமை தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருந்தான்னா எல்லாரும் ரொம்ப என்ன செய்வாங்க, அப்படியே ஒரு இது பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்தோத்திரம், பல குற்றங்களை பேசுவார்கள். அவன் குற்றமே செய்யாட்டா கூட அவன் இருக்கிற ஐஸ்வர்யத்தினால அவனை குற்றப்படுத்துவாங்க, சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறது. ஆனால் யோபு வந்து ராஜ்யத்தில் உண்மையாக இருந்திருக்கிறார். ராஜாக்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார். ராஜாக்கள் மத்தியில் அவர் எல்லா விதமான ஒரு கட்டிட நிபுணராக, அவர் எல்லா விதமான தொழில் காரியங்களும் அவர் நல்ல படித்தறிந்தவராக இருந்திருக்கிறார். அதனால தான் எல்லாரை பார்க்கிலும் அவர் மிருக ஜீவன்களை அதிகமாக வைத்திருந்தார், ஆசீர்வாதங்களை அதிகமாக வைத்திருந்தார், பலவிதமான நன்மைகளையும் அதிகமாக வைத்திருந்தார். ஏன் சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கையில் கூட யோபு தான் அங்கே முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். 10 பிள்ளைகளை பெற்று 10 பிள்ளைகளை முத்துக்களை போல வளர்த்திருக்கிறார். பார்த்தீங்களா, ஒரு சேதமும் இல்லாமல், ஒரு குற்றமும் இல்லாமல், ஒரு பழுதும் இல்லாமல் அந்த பலிகளை செலுத்தி அந்த பிள்ளைகளை அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார். அப்படியெல்லாம் பாதுகாத்த மனிதன் நீதிமான், உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு யோபுவை தான் பிசாசு கண் வைத்து சோத்திரம் அந்த பரதேசியில் போய் நிற்கிறான். ஆண்டவர் இயேசுவிடத்தில் போய் நிற்கிறான். சோத்திரம், என்ன இந்த மாதிரி நான் கண் வச்சுட்டேன், கொடு அவனை அப்படின்னு பாருங்க. அப்போ அந்த பரதேசியில் தான் இந்த சூழ்நிலை நடக்குது. அப்போ ஆண்டவர் அதுக்கு அனுமதி தந்து அந்த ஸ்தோத்திர நாட்களில் யோபுவின் பொறுமை குறித்து யாக்கோபு சொல்றது மாதிரி யோபு அவ்வளவு பொறுமையாக இருந்தார். இவ்வளோ கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும், தேவனால் அனுமதிக்கப்பட்ட கஷ்டம், தேவனால் அனுமதிக்கப்பட்ட பிரச்சனை, எல்லாத்துலேயும் அவர் பொறுமையாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு பொறுமை நம்மக்கிட்ட இருக்காது அதிகமாக. ஆனால் யோபுக்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் யோபுவை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவை போல இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆகவே தேவக்கரம் கூட இருந்து வழிநடத்த ஏதுவாக இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. அப்பா சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்ம வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே யோபு பொறுமையாக இருந்தது போல நிறைய விஷயங்களில் நீங்கள் நானும் பொறுமையாக இருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நீ ஆசீர்வதித்து வழிநடத்தியிருக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் சாசன் கண்ணிக்கும் கிருபையாக எங்களை விலைக்கு காத்தரலாம். அதிசயங்களை காணப்படும். தொடர்ந்து உடைய சித்தம் செய்ய கிருபை தார். கனமைமை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். யோபை போல் உள்ள அந்த பொறுமையை தொடர்ந்து எங்களுக்கு தார். என்றைக்கும் சிதம்பரத்தில் நடக்கிற அந்த கூட்டங்களை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும். ஏராளமான மக்கள் வரட்டும், தேவதாசர்கள் வரட்டும். ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். மழை இல்லாமல் ஈரம் இல்லாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு சந்திப்போம்.